Okay, so இப்போ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி கமாண்ட் இன் லினக்ஸ் பற்றி. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி கமாண்ட்னா பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமாண்டும், ஓகேவா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமாண்டும் உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜை தான் நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ls-lh அப்படிங்கிற ஒரு கமாண்டை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு pwd, ஓகே, df space -h uname, ஓகேவா, கிளியருங்கிற கமாண்டை கூட இப்போ நான் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹிஸ்ட்ரியில் போய் அதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஹிஸ்ட்ரிங்கிறது தான் அதோட கமாண்டே. ஹிஸ்ட்ரிங்கிற கமாண்டை கொடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன்னா, இப்போ நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், ls-lh pwd df space -h uname clear. ஸோ இந்த 5 கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இந்த 5 கமாண்ட் கூடவே நான் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்த கமாண்டும் சேர்ந்து எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் எனக்கு ஹிஸ்ட்ரிங்கிற இன்ஃபர்மேஷனில் போய் ஸ்டோர் ஆயிடுது. ஓகேவா? இதை தான் நம்ம ஹிஸ்ட்ரி கமாண்டோட இதுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண ஒவ்வொரு கமாண்ட் அது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, இல்லை அந்த கமாண்டே ஒரு தப்பான கமாண்ட் ஆச்சு எரர் அடித்தாலும் சரி, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக ஹிஸ்ட்ரி கமாண்டுங்கிறது. இதோட ஸ்டோரேஜ் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இதோட ஹிஸ்ட் ஃபைல் சைஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹிஸ்ட் ஃபைல் சைஸ்னால் ஒன்றும் கிடையாது, உங்களோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி. ஓகேவா? ஒரு டிவைஸோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடியது தான் இந்த ஹிஸ்ட் ஃபைல் சைஸுங்கிறது, அவைலபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஷ் ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த பேஷ் ஹிஸ்ட்ரியில் எப்போ அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் இமீடியட்டாக அப்டேட் ஆகாது. ஒன்ஸ் ஒரு யூசர் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகின் பண்ணும்போது தான் அந்த பேஷ் ஹிஸ்ட்ரியில் அப்டேட் ஆகும். ஹிஸ்ட் ஃபைல் சைஸுங்கிறது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், உங்களோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி கேப்பபிள் டு ஸ்டோர் இந்த பேஷ் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட் ஃபைல் சைஸோட மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளோ கமாண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட அவுட்புட் என்ன வருதோ அந்த அவுட்புட் தான் இந்த .bash_historyயோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ ஹிஸ்ட் ஃபைல் சைஸோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியை பார்த்துருவோம். ஸோ அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டியை பார்க்கணும்னா ஜஸ்ட் எக்கோ டாலர் அந்த கமாண்டை கொடுத்துருங்க, ஹிஸ்ட் ஃபைல் சைஸ். ஓகேவா? 2000. ஸோ 2000 கமாண்ட்ஸ் வரையும் அதில் ஸ்டோர் ஆகும். கேட் டாட் இதில். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து கேட்டுங்கிறது வியூ பண்ணுறதுக்காக. எந்த வியூ பண்ணுறேன்னா .bash_historyங்கிற ஃபைலை வியூ பண்ணுறேன். இதில் எனக்கு 2000 லைன்ஸ் வரையும் 2000 கமாண்ட்ஸ் வரையும் அக்செப்ட் ஆகும் இதோட மீனிங். பட் ஆனால் இதில் நான் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் இமீடியட்டாக அப்டேட் ஆகாது. ஒன்ஸ் ஒரு யூசர் சைன் அவுட் பண்ணிட்டு திருப்பி சைன் இன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அது வரையும் பேஷ் ஹிஸ்ட்ரியில் எம்டியாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி கமாண்ட் மூலமாக தான் இமீடியட்டாக அப்டேட் வரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது இந்த 2000ங்கிறது இதுக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஹிஸ்ட் சைஸுங்கிறது என்னென்னா, உங்களோட ஹிஸ்ட்ரி கமாண்டோட அவுட்புட் டிஸ்பிளே ஆகுதுல, அதோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டின்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல. ஸோ அந்த வேல்யூ தான் இந்த ஹிஸ்ட் சைஸ். ஓகேவா? இப்போ அந்த ஹிஸ்ட் சைஸோட மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000. ஓகேவா? 1000 வேல்யூஸ் வரையும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட் கண்ட்ரோல். ஸோ அந்த ஹிஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது இது உங்களோட ஹிஸ்ட்ரியை ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். இதில் மெயினாக 2 விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த 2 விஷயத்தையும் இது ஓவர் கம் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கமாண்டை மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எல்எஸ்னு ஒரு கமாண்டை கொடுத்துட்டேன், எல்எஸ். ஸோ இப்போ இந்த ஒரே கமாண்டை நான் கண்டினியூஸாக ஒரு 4 or 5 டைம்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வரும்போது எனக்கு 4 or 5 டைம்ஸ் திரும்ப திரும்ப அதே கமாண்டு என்னோட ஹிஸ்ட்ரியோட கவுண்ட்டில் அப்டேட் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறத நம்ம இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே கமாண்டே நீங்கள் வந்து
இப்போ உங்களோட ஹிஸ்ட்ரி கவுண்ட் சைஸ் 1000 சொல்லியிருக்கோம். ஸோ 1000ல் ஒரே கமெண்ட்டை கண்டினியூஸாக இப்போ நீங்கள் ஏதோ டெஸ்டிங் பர்பஸ்க்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்எஸ்ங்கிற ஒரு கமெண்டை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 800 900 டைம்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களோட 800 900 டைம்ஸுக்கும் அந்த கமாண்ட் ஒரே கமாண்டோட அவுட்புட் ஃபுல்லாயிரும். ஸோ அதை தவிர பேலன்ஸ் இருக்க 100 to 200 கமாண்ட்ஸ் தான் உங்களோட சைஸில் மற்ற கமாண்ட்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஹிஸ்ட் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக உங்களோட கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஹிஸ்ட்ரி ஃபைலை ஸ்டோர் பண்ணாமல் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் இது இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கமாண்டு ஹிஸ்ட்ரி ஃபைலில் ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பண்ணலாம் அதில். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த ஹிஸ்ட்ரி கமாண்டில் ஸ்டோர் ஆகாத விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட் கண்ட்ரோலோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடணும். ஸோ எக்கோ ஹிஸ்ட் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதுதான் கமாண்டு. இப்போ இங்கே இக்னோர் போத்ன்னு இருக்கு. ஸோ இக்னோர் போத்ன்னு இருந்துச்சுன்னா நான் சொன்ன அந்த ரெண்டுத்தையுமே இது வந்து இக்னோர் பண்ணுது, விச் மீன்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் ஆஸ் எக்ஸ்பெக்டடாக ஒர்க் ஆகும்னு மீனிங். ஸோ இப்போ நான் df ஸ்பேஸ் -h கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ ஹிஸ்ட்ரி கமாண்டுக்கு போயிட்டேன். ஸோ இது ரெண்டு இங்கே வந்துருச்சா? இப்போ இதே df ஸ்பேஸ் -h கமாண்டை ஸ்பேஸ் விட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ls கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இந்த df ஸ்பேஸ் -h கமாண்டை ஒரு ஸ்பேஸ் விட்டு df ஸ்பேஸ் -h கமாண்டை கொடுத்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரி கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண df ஸ்பேஸ் -h இருக்குது, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்குது, ls இருக்குது. இந்த ls-க்கு அப்புறமா நான் இன்னொரு தடவை df ஸ்பேஸ் -h கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த கமாண்டை காணும், ஏன்னா நான் ஸ்பேஸ் விட்டு நான் கொடுத்துருக்கிறதுனால அது வரல. ஓகேவா? ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கமாண்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட் கண்ட்ரோல் ஈக்குவல் டு இக்னோர். ஒன்று நீங்கள் நன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டூப்ளிகேட்ஸும் சேர்ந்து வரும், இல்லைன்னா டூப்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட்ஸ் மட்டும் நீங்கள் அதாச்சும் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்தாச்சா? ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஹிஸ்ட் கண்ட்ரோலில் போய் எப்படி கான்ஃபிகர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ திருப்பி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கமாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணல, ஸ்பேஸ் df ஸ்பேஸ் -h கொடுத்துட்டு இப்போ ஹிஸ்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் வச்சே, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று தெரியும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேஸ் வச்சே எனக்கு ஹிஸ்ட்ரி கமாண்டில் இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஹிஸ்ட் கண்ட்ரோலோட யூசேஜ். இன்னொரு யூசேஜுங்கிறது நம்மளுக்கு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் காமிக்கும். ஸோ இங்கே லெட் மீ ஷோ யூ தட் ஆஸ் பர். ஸோ இப்போ இங்கே நன்னு நான் இங்கே மாற்றிட்டேன். ஸோ இப்போ இங்கே நன்னு மாற்றின ரீசனால் இப்போ நான் ஒரு 4 கமாண்ட் திரும்ப நான் போடுறேன். ஸோ இப்போ நான் ஹிஸ்ட்ரின்னு போட்டு பார்த்தேன்னா எனக்கு இங்கே pwdங்கிற கமாண்டு எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வரும். இப்போ நான் இக்னோர் போத்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ அகெயின் இப்போ நான் pwdங்கிற கமாண்ட், அதாச்சும் ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரிங்கிற கமாண்டை நான் திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஹிஸ்ட் கண்ட்ரோலுங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட் டைம் ஃபார்மேட். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு அவுட்புட்டில் எனக்கு டைம் ஸ்டாம்ப் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு டைம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு என்ட்ரி என்ன கமாண்ட் இது மட்டும் தான் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. எனக்கு இப்போ டைமை வச்சு எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டைமில் எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும்னா அதுக்கு டைம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே ஆட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டைம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டைம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும்னா ஸோ த சேம் திங், டைம் ஹிஸ்ட் டைம் sorry it's format. Okay, hist
time format equal to date month year. உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் டைம்னு செட் பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் டி. ஓகே, ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி கமாண்ட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இதோட அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. ஸோ லெட் மீ ஷோ இது. இது என்ன டேட்டு, என்ன மந்த்து, என்ன இயர். ஓகேவா, 2020ங்கிற இயர் தான் இங்கே 20ன்னு காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் டைம், ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் நான் என்னோட கமாண்ட் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். இதுதான் என் கமாண்ட். கடைசியாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்குன்னா அந்த ஸ்பேஸ் விட்டதுனால தான் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் இப்படி தெரியுது. சப்போஸ் நான் இங்கே ஸ்பேஸ் விடலன்னா எனக்கு அந்த அவுட்புட் அங்கேயே தெரியாது, ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும். 5.3க்கு அடுத்தது ஸ்பேஸ் இல்லாமல் 3க்கு அப்புறம் ஹெச்னு வந்திருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ இதுதான் டைம் ஸ்ட்ராப்புங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி கமாண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரி கமாண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சில விஷயங்களை பற்றி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஹிஸ்ட்ரி கமாண்டில் உங்களுக்கு இவ்வளோ அவுட்புட்ஸ், இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி கமாண்டில் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழினா, ஸோ ஹிஸ்ட்ரி -c. -cனா என்ன, கிளியர். ஸோ உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆயிரும். கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் திருப்பி ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு கமாண்ட் மட்டும் இருக்கும். இப்போ அந்த ஹிஸ்ட்ரிங்கிற கமாண்டு எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா ஸோ ஹிஸ்ட்ரி -c. ஓகே, கிளியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹிஸ்ட்ரி கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பட் ஆனால் உங்களோட அப் ஏரோ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு எக்ஸிக்யூட் பண்ண எந்த கமாண்டும் வராது. ஓகேவா, திருப்பி நீங்கள் ஹிஸ்ட்ரியை கொடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்காது. கிளியரா? ஸோ இதுதான் உங்களோட ஹிஸ்ட்ரியை, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுறதுக்கான கமாண்ட். சப்போஸ் இப்போ ஒரு 4 கமாண்ட் லெட் அஸ் எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ நம்ம ஒரு 4 or 5 கமெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஸ்டோரேஜில் வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கமாண்டை மட்டும் இப்போ நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இந்த ஒரு கமாண்ட் மட்டும் வேணாம். எனக்கு இந்த லெட் மீ சூஸ், இங்கேருந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 5ங்கிற கமாண்ட் இப்போ நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் கமாண்ட் வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த கமாண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான இது ஸோ கோலன், சாரி, history -d. ஸோ இப்போ நான் பர்டிகுலர் கமாண்டை டெலீட் பண்ண போகிறேன், அதான் ரிமூவ் பண்ண போகிறேன். டி, அதோட என்ட்ரி ஐடி என்ன 5. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் திருப்பி ஹிஸ்ட்ரிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ 5க்கு நேரம் நான் என்ன கமாண்ட் முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணிருந்துச்சு, /home/Gautam இருந்துச்சா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே 5க்கு நேரம் tu space -h, இந்த 6ங்கிற கமாண்ட் இப்போ எனக்கு 5க்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அ வே டு ரிமூவ் அ பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் கமாண்ட். ஓகேவா, பட் ஆனால் நம்ம ரிமூவ் பண்ண விஷயமும் இங்கே வந்துடும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த பர்டிகுலர் கமாண்டை இப்போ நான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன் 7. ஓகே, ஸோ இப்போ ஹிஸ்ட்ரிங்கிறது போட்டு பார்த்தோன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் கமாண்டு ரிமூவ் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் நான் யூஸ் பண்ண கமாண்டோட ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இங்கே கிடையாது. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் கமாண்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை. பிங் ரெஸ்பான்ஸ் எனக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு சில கமாண்ட்ஸை இப்போ நான் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கமாண்ட்ஸை ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு கமாண்டோட அவுட்புட் எனக்கு வேணும் அப்படின்னா
நான் கடைசி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க கமாண்டை எனக்கு அப்படியே வேணும்னா நான் 2 தடவை ஓகே நான் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஸோ தட் மீன்ஸ் தட் பஞ்சுவேஷன் மார்க் ஸோ ட்வைஸ் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக நான் எக்ஸிக்யூட் பண்ண ஹிஸ்ட்ரிங்கிற கமாண்ட் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஹிஸ்ட்ரிங்கிறதோட லெட் மீ ட்ரை ஹூ. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசியாக யூஸ் பண்ண ஹூங்கிற கமாண்டோட அவுட்புட் இங்கே வந்துடும். ஸோ இது யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசி கமாண்டோட அவுட்புட் வரும். ஸோ திஸ் கமாண்ட் மீனிங் ஹிஸ்ட்ரியிலேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணு, இதுனா கடைசி இன்ஃபர்மேஷன் கடைசி கமாண்டை நீ ஃபெச் பண்ணுங்கிறது மீனிங். ஓகே ஸோ இப்போ நான் ஒன்ஸ் மட்டும் இந்த பஞ்சுவேஷன் மார்க்கை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா என்னோட 1 கமாண்ட் என்ன 1ங்கிறது எல்எஸ். ஸோ 1 எல்எஸோட அவுட்புட் இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே இதை கொடுத்துட்டு -4 -4ன்னு கொடுத்தனா லாஸ்ட்லேருந்து 4 1 2 3 4 ஐபி அட்ரஸ் ஷோ அப்படிங்கிற கமாண்ட் எனக்கு தெரியும். சாரி சாரி ஃபார் தட். ஸோ அடுத்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனால் அதுக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 2 3 4 5 6 ஓகே இப்போ நான் 6th கமாண்ட் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 6 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நான் 6ன்னு பார்த்தேன்னா எனக்கு இந்த IF கான்ஃபிங்கிற கமாண்டோட அவுட்புட் எனக்கு வரணும் -6. ஓகேவா? ஸோ IF கான்ஃபிகோட அவுட்புட் எனக்கு இப்போ வந்துருச்சு. ஓகே இதெல்லாம் தான் பேசிக் விஷயங்கள் அபவுட் ஹிஸ்ட்ரி கமாண்ட். அந்த ஹிஸ்ட்ரி கமாண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இதில் தான் வருதுங்க. ஸோ இது தவிர இன்னும் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த செஷன் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். தேங்க்யூ.